வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் Dr.vijiprakash. இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்திங்கன்னா குரட்டை தாங்க. குரட்டையை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். குரட்டை அப்படின்றது என்னென்னா ஒரு நாய்ஸி சவுண்டு. நம்ம தூங்குறப்ப நம்மளையும் அறியாமல், நம்மளை அறிஞ்சு நடக்கிற விஷயம் இல்லை, நம்மளையும் அறியாமல் ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் நம்ம குரட்டைன்னு நம்ம சொல்கிறோம். இது எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின்லி ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கு தாங்க பிரச்சனை. மூக்கு உங்களுக்கு அடைச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் மூக்கில் ஒரு நேசல் அப்ஸ்ட்ரக்ஷனோ, இல்லை அவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தது, வேறு எதுவும் சத வளர்ச்சி, அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இல்லை நேசல் செப்டம் டீவியேஷன் ஆகிருக்கு, அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மூக்கு வழியாக சவுண்டு அவங்களுக்கு வர்றப்ப வர முடியாத பிரச்சனையில் வாய் வழியாக சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாய்ஸி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டாவது ரீசன் ஓவர் வெயிட்னால என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து பகுதிகளில் நிறைய கொழுப்புகள், சதைப்பகுதி சதை அதிகமாகி இருக்குது, கொழுப்பு சதைகள் அதிகமாகி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த லேயர் கீழே என்ன ஆகும்னா சப்குட்டேனியஸாக ஃபேட் லேயரும் மசில் லேயரும் சேர்ந்து இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இது போய் அழுத்துறப்பையும் வாய் வழியாக சுவாசிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாய்ஸி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் நம்ம குரட்டை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதிகமாக குண்டாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம், நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணி நம்ம கழுத்துக்கிட்ட இருக்க சதை குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு குரட்டை விடுறதுக்காக குறையிறதுக்கு வாய்ப்புகள். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெயின் ரீசன் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்கு சளி பிடிஞ்சு மூக்கு அடைச்சிருக்கு, இல்லை மூக்கில் சதை வளர்ந்துருக்கு, இல்லை இது எலும்பு டீவியேட் ஆகிருக்கு, இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா குரட்டை வரும். அப்போ அவங்களுக்கு இப்போ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கான மெடிக்கேஷன்ஸை அவங்க எடுத்து அதை க்யூர் பண்ணிக்கிறது நல்லது. குரட்டை தானே, சத்தம் தானே வருது, எனக்கு என்னங்க வருது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தானே பாதிப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது உங்கள் உயிரையே போக்குற அளவுக்கு பெரிய பிரச்சனையாகவும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் வாய் வழியாக சுவாசிக்கிறப்ப நீங்களே கான்சியஸில் இருக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது போகிறப்ப என்ன ஆகும்னா இந்த உங்களோட ப்ரீத்திங் இது மாறுபட ஆரம்பிச்சிடும். அது என்னென்னா கரெக்டாக சுவாசிக்காமல் கொஞ்சம் நேரம் என்ன ஆகும் அப்படின்னா நிப்பாட்டுவீங்க, புரியுதா? அப்படி நிப்பாட்டி அடுத்து திரும்பி விடுவீங்க. அது உங்களையும் அறியாமல் நடக்கும் தூக்கத்தில். அப்படி விடுறப்ப உங்களோட ப்ரீத் ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸ்லீப் ஆப்னியா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இந்த ஸ்னோரிங், அதாவது குரட்டை இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு. அதனால் இதுவுமே உங்களுக்கு நல்லது கிடையாது. குரட்டை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் குரட்டையும் உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது உங்களையும் அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம். அதனால் அது குரட்டை வருதுன்னா இப்போ உங்களுக்கே தெரியாது நான் குரட்டை விட்டேனா அப்படின்றது தெரியாது. ஆனால் பக்கத்தில் படுத்திருக்கவங்களுக்கு தெரியும் குரட்டை விடுறீங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அதான் சொல்லலை, நம்மளையும் அறியாமல் நடக்கிற இது ஒரு விஷயம். அப்போ இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படி குரட்டை விடுறீங்க, எந்த பொசிஷனில் குரட்டை விடுறீங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நான் சொல்கிறது எல்லாருக்குமே, என் பேஷண்ட் வர்றவங்க குரட்டை அதிகமாக இருக்குன்னா அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க குரட்டை சவுண்டு வர்றப்பயே அவங்க மேக்ஸிமம் நீங்கள் எந்த பொசிஷனில் குரட்டை விடுவாங்கன்னா நம்ம ஃப்ளாட்டாக படுத்துருக்கிறப்ப தான், இப்படி நம்ம ஃப்ளாட்டாக படுத்து வாயை திறக்கிறப்ப தான் அந்த குரட்டை சவுண்ட் வெளியே வரும். அவங்கள சைடு வைஸாக படுக்க வைங்க. அடுத்தபடியே என்ன பண்ணுங்கள், ரொம்ப குரட்டை வர ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு அந்த சவுண்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் தூக்கம் வராது. அப்போ அவர் எழுப்பி திரும்பி படுங்க அப்படின்னு ஒரு சைடாக படுக்க வச்சிங்கன்னா அந்த சவுண்டு வராது. இது பொதுவாக என்ன அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ரீசன். ஃபஸ்ட்டு அதை இதை நம்ம நிப்பாட்டணும், சவுண்டு வர்றதை நிப்பாட்டணும்னா அவங்கள டக்குன்னு சைடு வைஸாக திருப்பி படுக்க வச்சுட்டிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு இவ்வளோ சவுண்டு வராது, நாய்ஸி ப்ரொடியூஷன் வராது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நேசல் அப்ஸ்ட்ரக்ஷனோ, நேசல் பாலிப்போ, இல்லை நேசல் டேவியேட்டட் செப்டமோ எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து சரி பண்ணிக்கோங்க. இது குரட்டை தான், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி, ஏன்னா நம்மளுக்கு அதாவது இது நம்மளை பாதிக்காது அப்படின்னா அந்த நாய்ஸ் பக்கத்தில் படுத்திருக்கவங்கள தான் பாதிக்கும். நம்மளுக்கு என்ன, நம்ம நிம்மதியாக தானே தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. இது சொன்ன மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீத்திங் பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும். நீங்கள் நார்மலாக பகலில் இருக்கிறப்ப ஏற்படுத்தாது, நீங்கள் தூங்குறப்ப அந்த ப்ரீத்திங் பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும். என்ன ஆகும்னா நீங்கள் இழுத்து மூச்சு விட்டு இழுத்து விடுவீங்க, சில சமயம் என்ன பண்ணுவீங்கன்னா ஹோல்டு பண்ணுவீங்க, உங்களையும் அறியாமல் உங்கள் ப்ரீத்தை நீங்களே ஹோல்டு பண்ணுவீங்க. அப்படி ஹோல்டு பண்ணுறப்ப சிலருக்கு என்ன ஆகும்னா அப்படியே அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸ்லீப் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் குரட்டை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள்
ஹோமியோபதியில் இதுக்கு நல்ல நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதை விட என்னென்னா நீங்கள் சைடு வைஸாக படுக்க வச்சிங்கனாலே அது உங்களுக்கு குறைஞ்சிரும். மற்றபடி மற்ற ரீசன் இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நார்மல் ஆயிரும். ஓவர் வெயிட் இருக்கவங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.